மகளே கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறத மட்டும் நம்ம இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்காம தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து நம்ம வந்து 25/8/26க்கான ஒரு கணிவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 24ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 405. ஓகேவா, 405க்கு நம்ம நேற்று கொடுத்தோம். சிபோவில் 8 அப்படி 2 வர மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு மறுபடியுமே 5ஆம் நம்பர் வந்துருச்சு. நாளைக்கு இந்த நம்பர் வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா நமக்கு 5க்கு 8 இந்த மாதிரி நம்பர் தான் இது அதிகமாக இருந்தது. நம்ம கொடுத்து கொஞ்சம் மேட்ச் பண்ணியே கொடுத்துருந்தோம். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இன்றைக்கும் செட் ஆகலை. அப்புறம் 9ஆம் நம்பரும் எதிர்பார்த்தோம், அதுவும் நமக்கு கிடைக்கல. ஓகே, நம்ம 25ஆம் ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கோம். வேறு ரூட்டை தான் நம்ம எடுத்துருக்கோம். இடையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா டிக்கெட் நீங்கள் நம்பரை போகிற முதல் ப்ரைஸ் டெஸ்ட்டு பார்த்துங்க. இதில் ரேட்டெல்லாம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுக்கலாம். இவங்க புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 99 44 31 13 27. அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நம்பர் போட்டுக்கலாம். இவங்ககிட்ட பதிவுக்கான கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா 3:05 வரைக்கும் நம்பர் போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, நம்மள இன்றைக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துடலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் 695. இந்த 695 வச்சு நம்ம ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, இப்போ 695 போட்டுக்கிறோம். இதில் வந்து லாக் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 58 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கணும். புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் இதில் 5 அப்படி 8 கிடச்சிருக்கு. 5 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ நான் 695 போர்டில் நமக்கு 5 8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 168. இந்த 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ 168 லாக் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதலுடைய நம்பர் 2 உள்ளட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. 2 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 168 போர்டில் நமக்கு 2 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 315. 315 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் பார்த்துருவோம். 315 லாக் ஆப்ஷன் 58 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 4 அப்படி இல்லாட்டி 7 கிடச்சிருக்கு. 4 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 315 வச்சு அடி நமக்கு 4 7ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 405. 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் அதனை பார்த்துருவோம். இப்போ 405 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படி 8 கிடச்சிருக்கு. 1 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 405 போட்டு நமக்கு 1 8ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டாக எடுத்திருந்தோம். இதில் வந்து 8 5 அடுத்தபடி நமக்கு 4 இந்த மாதிரி தான் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது சி போர்டில் 1 அப்படி 8ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்க மாதிரி இருக்குது. கணிப்பில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் இருக்குது. கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நேற்றுக்கு நம்ம ரொம்ப 8 எதிர்பார்த்தோம். ஆனால் நமக்கு 8 வரல. வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க. ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல்டாக நம்ம எடுத்துக்கலாம். 695. 695 வச்சு நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருவோம். நான் 695 போட்டுக்கிறோம். லாக் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்ம் நம்பர் 557 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் 3 அப்படி 6 3 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா 695 போர்டில் நமக்கு 3 6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 168. 168 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் வந்து பார்த்துருவோம். இப்போ 168 லாக் ஆப்ஷன் 557 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 3 0 கிடச்சிருக்கு. 3 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 168 போர்டில் நமக்கு 3 0 கிடச்சிருக்கு. இல்லை 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 315. 315 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் வந்து பார்த்துருவோம். இப்போ 315 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 9 4ன்னு கிடச்சிருக்கு. 9 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அப்புறம் 315 போர்டில் நமக்கு 9 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 405. 405 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் நான் வந்து பார்த்துருவோம்.
இப்போ 405 லாக் ஆப்ஷன் 557 கோடியில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்படி என்னமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைபர் 7ன்னு கிடைச்சிருக்கு. சைபர் 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ 405 வைத்து எடுக்கலாம். நமக்கு சைபர் 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸில் தான் இல்லை 6, 3, 4 இந்த மாதிரி நமக்கு பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7 வரலாம். மறுபடியும் சைபர் வந்தாலும் எடுத்து டைப் பண்ணி பாருங்கள் ஓகே. நம்ம எடுத்த ஆல் போர்டு கேசிங்க பொறுத்தவரை இன்று கொடுக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கான ஒரு கணிப்பில் 1, 8லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரியும் சைபர் 7லேருந்து ஒரு நம்பர் வர மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். கணிப்பில் வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். நம்ம மெத்தட் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சுன்னா நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன். இல்லை என்றாலும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்தி பாருங்கள் ஓகேவா. ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கூகுள் நம்பர் 1771 1001 4 நம்பரும். அடுத்தபடி உங்கள் கணிப்பில் 8ஆம் நம்பர் வந்தால் 87 78 80 08 4 நம்பர் கொடுத்துருக்காங்களே ஓகே. ஏபிபிசி பொறுத்தவரைக்கும் 14 71 10 01 87 78 80 08ன்னு கொடுத்துருக்கோம். கணிப்பில் லான்ச்சா மட்டும் பயன்படுத்துங்க. அப்படி இல்லாட்டி கெஸியாக மட்டும் பாருங்கள். எதுவுமே கன்ஃபார்ம் நம்பராக கிடையாது ஓகேவா. ஓகே நம்மளே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 405 ஓகேவா. 405க்கு பார்த்தோம்னா பொன்குமார் அவர் பார்த்திங்கன்னா சைபர் 5 கொடுத்துருக்காப்புல. சூப்பரான ஒரு ஆல் போர்டு தான் எடுத்துருக்காப்புல. 2 நம்பருமே பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வினிங் வந்திருக்கோம். சோபியாவில் வந்து நான் வந்து 0 வச்சு கொடுத்துருக்காப்புல. நான் ஒரு சீப்புள் ஒரு 5 போட்டிருந்தா கூட ஒரு பிசி வினிங்காக இருந்திருக்கும். ஆனாலும் நல்ல ஒரு கணிப்பு தான் எடுத்துருக்காப்புல. ஓகே நம்மளே நீங்கள் பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான கணிப்புடன் சந்திப்போம்.